என்ன ஆக்ரா தாஜ்மஹால் வீடியோவில் கட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இது ஆக்ரா இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தாஜ்மஹால். காதலுக்காக ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினது நமக்கு தெரியும். ஆனால் பெத்த தாய்க்காக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மகன் அச்சு அசலாக இந்த தாஜ்மஹால் மாதிரியே ஒரு நினைவிடத்தை கட்டியிருக்காரு. அது எங்கே இருக்குது, யார் கட்டினா, உள்ளே போக காசு எவ்வளோ, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அழகான கட்டடம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற அம்மையப்பன் அப்படிங்கிற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் திருச்சியிலேருந்து வரீங்கன்னா திருவாரூர் நெடுஞ்சாலையில் சுமார் 100 கிலோமீட்டர் பயணித்து இந்த இடத்த வந்து அடைஞ்சிடலாம். தஞ்சாவூர்லேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப பக்கம், வெறும் 40 கிலோமீட்டர் தூரம் தான். ரயிலில் வர நினைக்கிறவங்க திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து லோக்கல் பஸ்ஸோ இல்லை ஆட்டோ மூலயமா இந்த அம்மையப்பன் கிராமத்திற்கு ஈஸியாக வந்துடலாம். இதோட சுவாரஸ்யமான பின்னணி கதைக்கு வருவோம். இதை கட்டினது சென்னை வாழ் தொழிலதிபரான அம்ருதீன் ஷேக் தாவூத் சாஹிப். இவங்களுடைய அம்மா பேர் ஜெயிலானி பிவி. அவங்க கடந்த 2020 வந்து மௌத்தாயிட்டாங்க. தன்னோட அப்பா மறைவுக்கு பிறகு கஷ்டப்பட்டு தங்களை வளர்த்து ஆளாக்கின அம்மா மீது அம்ருதீனுக்கு அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாரு. மனைவியோட நினைவா ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டின மாதிரி உலகத்திலேயே மிக உயரிய பாசமான தாய் பாசத்திற்கு அடையாளமா தான் இந்த நினைவிடத்தை வந்து கட்டினாரு. இதை கட்டுறதுக்கு சுமார் 5 கோடி செலவு பண்ணி வந்து இந்த மினி தாஜ்மஹாலை கட்டி முடிச்சிருக்காரு. என்ன ஒரு உலகம் மகா பாசம்ல. சரி, இங்க போக எவ்வளவு செலவாகும், டிக்கெட் விலை என்னன்னு கேட்குறீங்களா? இதை கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. என்ட்ரி ஃபீஸ் முற்றிலும் இலவசம் தான். பொதுமக்களுக்கு சுற்றுலா பயணிகளும் வந்து பார்க்க ₹1 கூட கட்டணம் கிடையாது. டெய்லி காலையில் 9 மணில இருந்து மதியானம் 2 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இது வந்து திறந்திருக்கும். சில நாட்களில் ஈவினிங் 7 மணிலேருந்து 7:30 மணி வரை கூட வந்து அனுமதிப்பாங்க. இந்த நினைவிடத்துக்குள்ளேயே வந்து ஒரு தர்காவும் தொழுகைக்கான இடமும் வந்து இருக்கு. இங்கே வர்றவங்களுக்கு சில நேரங்களில் இலவச ஸ்நாக்ஸும் வந்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரவங்களுக்கு இலவசமாக பிரியாணி இல்லைன்னா அன்னதானமும் கொடுக்குறாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது சில விஷயங்களை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். இது ஒரு புனிதமான நினைவிடம். அதுக்கப்புறம் தர்கா அப்படிங்கிறதுனால ஆண்கள் வந்து ஷார்ட்ஸோ இல்லை வந்து பேக்ஸர் ஆடை அதெல்லாம் வந்து அணிஞ்சிட்டு போகக்கூடாது. கண்ணியமான ஆடைகளை வந்து மட்டும்தான் அணிஞ்சிட்டு உள்ளே போகணும். அங்கே இருக்கிற சுவரில் வந்து கிறுக்கிறதோ இல்லை வந்து இடத்த வந்து அசுத்தம் செய்யறதோ கூடாது. மாலையில் லைட்டிங் வெளிச்சத்தில் இந்த தாஜ்மஹாலை பார்க்க இன்னும் அப்படியே அள்ளும். அதனால் ஈவினிங் டைம் போகிறது பெஸ்ட் சாய்ஸு. தாஜ்மஹாலை பார்த்துட்டு அப்படியே கிளம்புனீங்கன்னா அங்கேருந்து வெறும் 10 நிமிஷத்தில் ஒரு 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டூர் அப்படிங்கிற இடத்துல பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த கலைஞர் கோட்டம், அப்புறம் அருங்காட்சியகம். வெளியிலேருந்து பார்க்கவே நம்ம திருவாரூர் ஆழித்தேர் வடிவிலேயே செம்ம அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, அது ரொம்பவே வந்து கம்மி தான். உள்ளே வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த மியூசியம், பெரிய நூலகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மெழுகு சிலைகள், தத்ரூபமான புகைப்படங்கள், அப்புறம் தியேட்டர் செட்டப்பில் வந்து ஒரு 70x அனிமேஷன் வசதியோட விர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ எல்லாமே வந்து இங்கே இருக்கும். குடும்பத்தோட செல்ஃபி எடுக்க ஒரு சூப்பர் செல்ஃபி பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு லோக்கல் ஹிஸ்ட்ரி, சினிமா, இலக்கியம் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். குறிப்பாக பள்ளி, அதுக்கப்புறமேட்டுக்கு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸு, வரலாற்று தேடல் இருக்கிற இளைஞர்களும் இந்த ஒரு அருமையான இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பாட்டு. குழந்தைகளோட ஃபேமிலியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் இது ரொம்பவே வந்து ஏற்ற இடம். திருவாரூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஒரே ட்ரிப்பில் தாஜ்மஹாலையும் பார்த்துட்டு இந்த கலைஞர் கோட்டத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல் வீடியோஸ்லாம் நம்ம இதில் போட மாட்டோம், எப்போ தான் போடுவோம். பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.